வாங்க இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம இட்லி தோசை கிடைக்கிற மாவே எடுத்திருக்கேன். சட்டியை காய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கடலைப்பருப்பு அதில் பொரிச்சிடலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம 2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை பொடியாக அதில் அரிஞ்சு வச்சுருக்கிறத போட்டு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி போச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பொடி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டுடலாம். தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் அதில் போட்டு லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம ஒரு வதக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இட்லி தோசை மாவுக்கு உப்பு போட்டு வச்சுருப்போம். அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு அதுக்கப்புறமா மாவில் கலந்துக்கும். ஏன்னா சூடாக கலக்கும்போது மாவு பாதி வெந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா ஆற வச்சு போட்டுக்கலாம். இதில் வந்து தேவைப்பட்டால் நம்ம கேரட் துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் துருவி போடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் தான் துருவி போட போகிறேன். நீங்கள் உங்களுடைய நம்ம இப்போ இதில் கருவேப்பிலை பொடி பொடியாக அரைச்சி போட்டுக்கலாம். மல்லித்தழை அதே மாதிரி பொடியாக அரைஞ்ச மல்லித்தழை, வதக்கி வச்ச வெங்காயம், கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துப்போம். வாங்க இப்போ நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்றிடலாம். அதுக்கு சட்டியை காய வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக்லாம் கிடையாது, நார்மல் குழி பணியார தட்டு தான் இது. எண்ணெய் ஊற்றி காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து மாவை வந்து ஸ்பூனால் தான் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் மாவு விட்டோம்னா அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். அப்படியே ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சோம்னா அது வேகட்டும். இது வெந்து போச்சு. நம்ம திருப்பிடலாம். நம்ம அச்சு இந்த குச்சி வச்சு குத்தி திருப்பினோம்னா உள்ள ஹோல் விழுந்துடும். இதோடைய அந்த கிறிஸ்பி தன்மை போயிடும். அதனால் நம்ம ஸ்பூனாலேயே அழகாக திருப்பிடலாம். திருப்பி போட்டுட்டோம். இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட தேவையில்லை. அது அப்படியே வேகட்டும். அப்படியே வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்டேஜில் வெந்துட்டுருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஈடு சுட்டு எடுத்துட்டோம். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். முடிச்சுட்டு காமிக்கிறேன்.